ஹாய், குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு சில சிந்தனைகள் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் இந்த கல்ஃப் மாதிரியான வளைகுடா நாடுகளுக்கு சம்பாதிக்க நம்ம ஏதாவது ஒரு சின்ன ஜாபில் ஏறி இருப்போம். அது என்ன ஜாபாக வேணாலும் இருக்கலாம். சாதாரண ஒரு ஒர்க்கராக இருக்கலாம், லேபராக இருக்கலாம், அதாவது ஆஃபீஸில் ஒரு சின்னதாக ஒரு டிரைவர் வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு அசிஸ்டன்ட் கிளர்க்கு, ஆஃபீஸ் பாய் இந்த மாதிரி ஜாயின் பண்ணி அப்படியே வளர்ந்து நம்ம ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நல்ல கிராஜுவலாக நல்ல பொசிஷனுக்கு நம்ம வர முடியும், வந்திருக்கக்கூடும். நிறைய உதாரணங்கள் நமக்கு சின்ன சின்ன பொசிஷனில் ஆரம்பித்து பெரிய பொசிஷனில் கிட்டத்தட்ட 20, 30, 40 வருடங்கள் நம்ம வேலை செஞ்சு, அது ஒரே கம்பெனியில் வேணாலும் இருக்கலாம், இல்லை பல கம்பெனிகளில் வேணுமானாலும் இருக்கலாம். ஆக்சுவலாக சரிங்களா? அப்போ ஒரு சில பேர் சொல்லுவாங்க, ஒரே கம்பெனிலே இருந்தால் நிறைய கம்பெனியோட எக்ஸ்போஷர் கிடைக்காது, ஒரு குண்டு சட்டிலே குதிரை ஓடுற மாதிரி இருக்கும், நிறைய கம்பெனி எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுப்பாங்க, வேறு கம்பெனி மாறுவாங்க. அப்போ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நிறைய கம்பெனிஸோட எக்ஸ்போஷர் கிடைக்கும். பன்னாட்டு பல கல்ச்சர் டைவர்சிஃபைடு பாலிசிஸ் உள்ள கம்பெனிஸோட எக்ஸ்போஷரும் கிடைக்கும். ஓகேங்களா? எது எப்படியோ நம்ம கால்குலேட்டிவ் ரிஸ்க்கு வாழ்க்கையில் ஒரு கணக்கிடப்பட்ட ஒரு அபாயங்களை நம்ம எடுத்தால் ஒழிய வாழ்க்கையில் முன்னேறவும் முடியாது. பெரிய அகல கால் வைக்க வேணாம், பெருசாக ஒரு டக்குன்னு எடுத்தோம் கழுத்தோம்னு செயல்படாமல் கால்குலேட்டடாக ஒரு குறிப்பிட்ட நாள் இருந்தோன்னா ஒரு குறிப்பிட்ட இன்னொரு நல்ல ஜாப் வருது, அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்து மாறலாம். ஆனால் இது எப்படி அவங்க வாழ்க்கையில் நீங்கள் ஒரே ஜாபில் இருக்கீங்களோ அல்லது ஒரு எவ்ரி 4-5 இயர்ஸ் ஒரு ஜாப் மாறுறீங்களோ, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கு சின்ன லெவல்லேருந்து பெரிய லெவலில் பெரும்பாலும் எல்லாருமே வந்துடுறாங்க. நம்ம எல்லாருமே பாருங்களேன், இங்கே வந்தவங்க ஒரு டிரைவராக சாதாரண ஒரு ஆஃபீஸ் பாய் வந்தவங்களாம் இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மேனேஜரெலாம் நிறைய பேர் இருக்காங்க. கம்பெனி மாறுறோமோ இல்லையோ, ஒரே கம்பெனியில் இருக்கமோ, முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, செய்கிற வேலையை சிறப்பாக செய்கிறது, கொடுக்குற வேலையை திறம்பட செய்கிறது, நேர்த்தியாக செய்கிறது. எந்த ஒரு காரணத்துக்காகவும் அந்த வேலையினுடைய ஒரு குவாலிட்டியில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே கூடாது. ஈவன் ஒரு ஆஃபீஸ் பாய் ஒரு ஃபைலை காப்பி எடுக்கணும் அப்படின்னா பக்காவாக காப்பி எடுத்து ஃபைலில் தலைகீழெல்லாம் எடுக்காமல் கரெக்டாக அடுக்கி நேர்த்தியாக ரொம்ப அழகாக அடுக்கி ஃபைலில் ஒரு இது இல்லாமல், சின்ன ஒரு டிஸ்கிரிபன்சி கூட இல்லாமல் ஒரு ஃபைலை உண்டாக்குறது. செய்கிற வேலையை ஒரு ஆஃபீஸ் பாய் டீ பாய் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், டீயை ரொம்ப டேஸ்ட்டாக ஒரு சரியான டிகாக்ஷன் சரியான ஒரு இதில் போடுறது. செய்கிற வேலை எந்த வேலையாக இருந்தாலும் திறம்பட செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வாழ்க்கையில் முன்னேற்றங்களை நம்ம நினச்சா கூட தடுக்க முடியாது. முன்னேற்றம்ங்கிறது நம்ம செய்கிற தொழிலில் நம்ம வச்சுருக்கிற அந்த ஒரு சின்சியாரிட்டி, கமிட்மெண்ட், அதை எந்தளவுக்கு திறம்பட நேர்த்தியாக முனைப்போட ஒரு அர்ப்பணிப்போடு செய்கிறோமோ அதில் தான் நம்ம வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையிலேருந்து நீங்கள் முன்னேறியே ஆகணும். அது பிரபஞ்சத்தினுடைய விதி. அதனால் கம்பெனி மாறுறோமோ ஒரே கம்பெனியில் இருக்கமோ, செய்கிற வேலையை ரொம்ப அர்ப்பணிப்போட ரொம்ப நீட்டாக குவாலிட்டியாக ஒரு திறம்பட நேர்த்தியாக பண்ணுவோம். கண்டிப்பாக நம்ம முன்னேற்றம் தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இறைவன் யார் முயற்சி பண்ணுறாங்களோ அந்த முயற்சிக்கு தக்க பலனை கண்டிப்பாக தருவான். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி. மிக்க நன்றி.